கங்கா யமுனா கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து காவேரியை வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. அவள் ரொம்ப நல்லவ தெரியுமா, நமக்காக எவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கான்னு உனக்கெல்லாம் தெரியாது, சொன்னால் புரியாது அப்படின்னு யமுனா வந்து சத்தம் போடுறாங்க. அப்போ யமுனா மனசுலேயே நினச்சிக்கிறாங்க, ஆமாம் ஆமாம் அவள் ரொம்ப தங்கமானவ, எனக்குலாம் தெரியும் அவள் எப்படின்ட்டு. அவள் வந்து மாமாவுக்கும் துரோகம் பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ராகினி நின்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆஹா என்னமோ நடக்குது, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ கங்கா அங்கேருந்து போனவுடனே யமுனா கிட்ட போய் ராகினி கேட்குறாங்க, ஏன் யமுனா என்ன பண்ணுற, உனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்க. உனக்கு என்ன எக்ஸாம் முடிஞ்சா உனக்கு என்ன, முடியலைன்னா உனக்கு என்ன, இதை கேட்கவா நீ வந்த, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு யமுனா கேட்குறாங்க கோவமா. இல்லை நான் ஒன்று கேட்கணும், நீங்கள் 2 பேரும் என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, நீனும் கங்காவும் என்னமோ சண்டை போட்டுருக்கீங்க, அது எங்கள் குடும்ப விஷயம், நீ எதுக்கு இதில் வந்து தலையிடுற அப்படின்னு யமுனா வந்து பதிலுக்கு ராகினியை கேட்டு விட்டுறாங்க. ராகினி உடனே சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஏதோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு தான் நான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம், நீ இதில் வந்து தலையிட வேணாம் அப்படிங்கிறாங்க. உனக்கும் காவேரிக்கும் ஏதாவது பிரச்சனையா, காவேரின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்கல, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு யமுனா, நான் வந்து உனக்கு வந்து நான் எல்லா ஃபேவரும் செஞ்சு வைக்கிறேன் உனக்கு அப்படின்னு வந்து ராகினி சொல்லும்போது இவங்க அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அப்படியே சிந்திக்கிறாங்க. இவள்கிட்ட சொல்லலாம்ல நம்ம நிவினை காதலிக்கிறத பற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் சட்டுன்னு வந்து இது வந்து கங்கா அக்காவுக்கு தெரிஞ்சால் நம்மளை வந்து சாகடிச்சிரும் கங்கா அக்கா, அதனால் நம்ம எதுவும் செய்ய வேணாம், நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு. என்ன என்ன இது என்ன யமுனா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன வேணாலும் நான் நீ கேளு, பணம் வேணுமா நீ கேளு, உனக்கு லட்சமாக நான் தர்றேன் அப்படிங்கும்போது, ஆமாம் நீ ஏன் வாலண்டரியாக வந்து அங்கேருந்து வந்து நீ எல்லா விவரத்தையும் கேட்குற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இல்லை நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே காவேரி நீங்கள், அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன், ஒன்றும் பேசலை, நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு யமுனா வந்து கடுப்படிச்சு விட்டு மாடியில் நின்றுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிது யமுனா. என்ன யோசனை பண்ணுதுன்னா, இந்த காவேரியே இந்த மாதிரி பண்ணுறா, நம்ம மாமா நல்லா விஜய் மாமாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் அவர் ரொம்ப நொந்து போயிடுவார், மறுபடியும் வந்து பழைய காதலை புதுப்பிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சால் அவர் என்ன பண்ணுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, விஜயும் காவேரியும் 2 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க, காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து காவேரி பேசாமையே வர்றாங்க. என்ன காவேரி ஆச்சு, 2 நாளாக நீ உன் முகமே சரியில்லையே, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பேசாமல் வாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நீ என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இல்லை, நீங்கள் வில்லா கட்டிக்கிட்டு இருக்கிறீங்கள அதோட விலையை தான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட விசாரித்தேன், நம்ம மேனேஜர்கிட்ட தான் விசாரித்தேன், உனக்கு வில்லா வேணுமா அப்படிங்கிறாங்க. ஏன் நான் தான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்ல, அதுலேருந்து என் சம்பளத்துலேருந்து நீங்கள் பிடிச்சிக்குங்க, எனக்கு ஒரு வீடு வேணும்ல, நான் கான்ட்ராக்ட் முடித்து போயிட்டேன்டா, நாங்கள் எங்கே போய் தங்குவோம், அதனால் எனக்கு ஒரு வீடு வேணும்ல அப்படிங்கிறாங்க. நீ இது மாதிரி பேசாதேன்னு உனக்கு எத்தனை தர நான் சத்தியம் பண்ணி வரைக்கும் உன்கிட்ட வாங்கிட்டேன், ஏங்க நான் உண்மையை தானே சொல்கிறேன், உங்கள்கிட்டேருந்து வந்து கோவமாக பேசுகிறாங்க காவேரி வந்து கோவமாக பேசுகிறாங்க விஜய் கிட்ட. அதுக்கு விஜய் கேட்குறாரு, உங்ககிட்ட நான் சாதாரணமாக தானே கேட்டேன், நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் நீ 2 நாளாக எரிஞ்சு விழுவுற அப்படிங்கிறாரு. இல்லைங்க இப்போவே நம்ம பிரிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இப்போவே நீங்கள் வந்து அதுக்கு ரெடி ஆகணும்ல, அதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி நீ சத்தியத்தை மறந்துட்டு பேசுகிற, நீ அதை பற்றி பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க, ஏங்க எப்போ இருந்தாலும் நான் பிரிய போகிறது தான், அதனால் என்னங்க நெருப்புன்னு சொன்னால் வாய் சுற்றுறா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க. சரி காவேரி நீ ஓட்டுறியா காரை அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நாளைக்கு நான் ஓட்ட முடியும், கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் தான் நான் கார் ஓட்ட முடியும், கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா நான் கார் ஓட்ட முடியுமா, நான் சாதாரண ஒரு காவேரி ஆகிடுவேன் அப்போ அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அழுகை அடக்க முடியல, அழுகையும் ஆத்திரமும் வருது காவேரிக்கு. இதை பார்த்துட்டு சரி நான் உங்ககிட்ட ஒன்றுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மூஞ்சியை திருப்பிக்கிறாரு. இங்கே வீட்டில் கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார் விஜய். அப்போ வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு, காவேரிக்கு ஒரு gift பண்ணலான்னு இருக்கேன் தாத்தா அப்படிங்கிறாரு. என்ன gift அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு வீடு ஒன்று gift பண்ணலான் இருக்கேன், அவளுக்கு பிறந்த நாள் வருது அப்படிங்கிறாரு. நல்ல தாராளமாக பண்ண, ஆனால் கடைசி வரைக்கும் காவேரியை நீ வந்து கைவிடக்கூடாது, கண்கலங்காமல் பார்த்துக்கணும் விஜய், அது தெரியுமா உனக்கு. இல்லை தாத்தா நான் அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன் தாத்தா அப்படிங்கிறாரு. ஏன்னா தாத்தாக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதனால் அப்படி சொல்கிறாரு.